ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கௌதம் டாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எப்படியோ ஒரு ஆள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஒரு ஆட்சி கவிழ்லுது, ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய இஷ்யூவை பேசும்போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி இவங்களால சொல்ல முடியுதுன்னு எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. எனக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே அந்த டவுட் இருந்துச்சு. எப்படி இவங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்கன்னு. இன்னைக்கு பார்த்தா தான் தெரியுது. அப்படியே அதான் விஜய் அண்ணா வந்து சட்டசபையில சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. தாவேகா மக்களாட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி பண்ணிட்டு இருக்காங்க இந்த திமுக கவர்மெண்ட், திமுக ஆளுங்க. ஸோ எப்படி சதி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா எம்எல்ஏக்கள் வந்து லஞ்சமே வாங்கக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தவங்கள பணத்தாசை கிரியேட் பண்றது. அதாவது இந்த சதுரங்க வேட்டை படத்துல சொன்னாங்கல்ல, ஒருத்தரை வந்து நம்ம வலைக்குள்ள விழுக வைக்கணும்னா அவங்க ஆசையை தூண்டணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆசையை தூண்டுறது, உனக்கு நான் 50 கோடி ரூபாய் தரேன், 100 கோடி ரூபாய் தரேன், என்ன நாங்க வந்து கவர்னர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க போறோம். ஸோ எங்களுக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு, அந்த வாக்கெடுப்புல வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, திருப்பி மறு வாக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவா தூக்காதீங்க, கை தூக்காதீங்க, நீங்க வந்து அமைதியா இருந்துருங்க, எங்களுக்கு ஆதரவா சொன்னீங்கன்னா விஜயோட ஆட்சி, அதாவது சிஎம் விஜய் ஆட்சி வந்து கவுந்துரும், இந்த தாவேகா கவர்மெண்ட் வந்து கவுந்துரும். ஸோ இதுக்கு நாங்கள் உங்களுக்கு அட்வான்ஸாக ஒரு 15 கோடி ரூபா தரோம், 100 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த திருட்டு பத்ருவா பாலாஜியோட ஆளுங்க வந்து நேரா எம்எல்ஏவை கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. தாவேகா எம்எல்ஏவை இது ஒரு 10-11 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வந்து இப்போ கலெக்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் அவர்கள். அதுல 2 பேரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க கரூர்ல. யாருன்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாநில செயலாளரும் 2 பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ குதிரை பேரம்னு தாவேகா கவர்மெண்ட்டை பார்த்து சொன்னாங்க. இவங்க என்னன்னா குதிரை பேரம்லாம் பண்ணல, இவங்க வந்து ராக்கெட் பேரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேரடியா ஒரு எம்எல்ஏவையும் அமைச்சர் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எம்எல்ஏவை தொடர்பு கொண்டு நீங்க வாக்கெடுப்பு கணக்கெடுப்பெல்லாம் எடுக்கும்போது நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவா சொல்லிருங்க, இல்ல சிஎம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க, கொடுக்காம விட்டீங்கன்னா தாவேகா அரசு வந்து ஆட்டோமேட்டிக்கா கவிழ்ந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி எலெக்ஷன் வரலாம், இல்ல வந்து அது வரைக்கும் கவர்னர் ஆட்சி போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே எடுத்திருக்காங்க. அதை வந்து தாவேகா கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. கரூர்ல 2 பேர்த்த இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் விசாரணையில இன்னும் நிறைய பெரிய தலைகள் மாட்டப்படலாம் அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ குதிரை பேரம் தாவேகா கவர்மெண்ட் இல்லைங்க, குதிரை பேரம் ஆரம்பிச்சது, இப்ப நடத்திட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த திருட்டு திமுகவான தீய சக்தி தான். தீய சக்தியை திரும்பியும் வந்து அவங்க ஆட்சியில் அமர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மக்கள் ஃபுல்லா நிராகரிச்சாலும் ஏதோ ஒரு குறுக்கு வழி யூஸ் பண்ணி உள்ள வந்துடலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அது ஒருபோதும் நடக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாள்ல கூடிய சீக்கிரத்தில் திமுகவே இல்லாம போயிடும். ஸோ இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆடதானே செய்வாங்க, ஆடட்டும். நன்றி, வணக்கம்.